ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்டோட டாட் பற்றின ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் நிறைய பிகினர்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் வந்துட்டு வருது. அதாவது கப் ஷேப் வந்துட்டு ரொம்ப அமுங்கினாப்பில் இருக்குது, கப் ஷேப் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க, கப்போட ஷேப் வந்துட்டு லொக்கேட் வந்துட்டு மாறிடுது, அதாவது சென்டரில் இல்லாமல் கிராஸாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்துட்டு இருக்குது. அப்புறம் ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸ் வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இது நிறைய வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ இதில் டாட் மார்க்கிங் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டாட் மார்க்கிங் வந்து நீங்கள் ஷோல்டரில் சென்டர் நீங்கள் மார்க் பண்ணலை அப்படின்னா, அதாவது ஷோல்டரோட சென்டரில் நீங்கள் சென்டர் டாட் மார்க் பண்ணாமல் இந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம் கிராஸாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கப்போட ஷேப் வந்துட்டு கிராஸாக கிடைக்கும். ஒன்று இந்த பக்கம் கிராஸாக கிடைக்கும், இல்லைன்னா இந்த பக்கம் கிராஸாக கிடைக்கும். ஸோ கப்போட ஷேப் வந்துட்டு கிராஸாக கிடைக்கிறதுக்கான ரீசன் வந்துட்டு நீங்கள் ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் பிடிக்க மறந்துட்டீங்க, கிராஸ் ஆகிருச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சென்டர் டாட் மார்க் பண்ணும்போதும் நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டரோட சென்டரில் தான் மார்க் பண்ணணும். தென் டாட்டோட நீங்கள் டாட் பிடிக்கும் போது இந்த மாதிரி சென்டரில் தான் பிடிக்கணும். ஸோ நம்மளோட டாட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1.25 இன்ச்சு, இந்த பக்கமும் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டர்லேருந்து உங்களுக்கு 3 இன்ச் ஹைட்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் இதை இப்படி பிடிக்கக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் கிராஸாக எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் சென்டர் டாட் பிடிக்கணும். இப்படி பிடிச்சா மட்டும்தான் உங்களோட சென்டர் டாட் வந்துட்டு ஷேப் மாறாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன டவுட் வருது அப்படின்னா, கப்போட ஷேப் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஷேப் வந்துட்டு ஷார்ப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கேட்குறவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த 3 டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் 1.5 இன்ச் வந்துட்டு கொடுங்க. ஸோ இதோட சென்டர் நம்ம இப்போ இதோட சென்டரில் நம்ம ஒரு டாட் பிடிப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம 3 டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த 3 டாட்டுக்கும் சென்டர் பாயிண்ட் வந்து இது வருது அப்படின்னு ரஃபாக நம்ம இப்போ வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் இந்த மாதிரி வருது அப்படின்னா, ஸோ இது எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் இதோட டிஸ்டன்ஸ் வந்து நான் 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி 1/2 இன்ச் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கிராஸ் பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கஸ்டமர் வந்து ஷார்ப்னஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த அளவை வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். அதாவது இந்த டாட் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்துட்டு இந்த மாதிரி 1 இன்ச் அளவு கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 1/2 இன்ச் கம்மி பண்ணுறோமா, கம்மி பண்ணும்போது நீங்கள் இந்த 3 இன்ச்சில் பிடிக்கிற டாட்டை நீங்கள் இந்த மாதிரி கம்மி பண்ணி 2.5 இன்ச்சில் பிடிச்சி கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த ஷார்ப்னஸ் ப்ராப்ளம் வந்துட்டு வராது. ஸோ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எனக்கு நெக்ஸ்ட்டு என்ன டவுட் அப்படின்னா, கப் ஷேப் வந்துட்டு ரொம்ப அமுங்கினாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ப்ளவுஸில் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ப்ளவுஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு நேர் கட்டிங் ப்ளவுஸா இல்லை கிராஸ் கட்டிங் ப்ளவுஸா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் செக் பண்ணும்போது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸாக இருந்து அந்த கப் ஷேப் வந்துட்டு அமுக்கமாக இருந்தது அப்படின்னா டாட்டோட டிஸ்டன்ஸை நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் அளவு எல்லாமே, அதாவது இந்த அளவு இந்த 3 டிஸ்டன்ஸோட அளவுமே உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச்சுக்குள்ளே வர்ற மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சு இந்த 3 டாட்டும் பிடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் ஆகும். இல்லை ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. இது வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸு அவங்க நம்மள தான் இருக்கும், ஏன்னா அவங்க வந்துட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க டாட்டு.
அப்படி இருக்கும்போதும் கப் ஷேப் அவங்க நாப்பில் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் போட்டு கொடுங்க ஒன் டைம். அவங்க கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போடும்போது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அனதர் ப்ளவுஸ் எல்லாமே அவங்களுக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸாகவே போட்டு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் என்ன டவுட் வருது அப்படின்னா ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னு வந்துட்டு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் எதுக்கு வருது அப்படின்னா நெக்கோட இறக்கம் நீங்கள் அதிகமாக வைக்கும்போது இந்த நெக்கோட அகலத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். நெக்கோட இறக்கம் நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே போகும்போது இந்த நெக்கோட அகலத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். இது வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது நிறைய பிகினர்ஸ்க்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கான தனி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி. மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸில் ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க. தென் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸில் இந்த மாதிரி கிராஸ் லைன் ஒன்று கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒன்று கிராஸ் லைன் ஒன்று கொடுத்து இங்கே கட் பண்ணக்கூடாது. நம்ம இங்கேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஃபாலிங் ப்ராப்ளம் வந்துட்டு வராது. இதுக்கப்புறம் கப்போட ஷேப் வந்துட்டு நான் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இருந்தாலும் அவங்க வந்துட்டு கப் ஷேப் வந்து லூஸாக இருக்குது, கரெக்டாக ஃபிட்டிங்காக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்துட்டு இந்த கிளாத்தோட அளவு வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதற்கான ரீசன் தான் அது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச், இந்த வந்து ஒரு 1/4 இன்ச் வந்துட்டு நீங்கள் உள்ள தள்ளி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி கட் பண்ணுங்க. ஸோ ரொம்பவும் கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி உள்ள தள்ளி கட் பண்ணுங்க. ஃபுல்லாகவும் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி கொடுத்தாலுமே போதும். இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துட்டு வராது. ஸோ இவ்வளோதான் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கிற ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன். ஸோ நீங்கள் கைக்குழிவு மார்க் பண்ணும் போதுமே அந்த அளவு பிளவுஸில் கைக்குழிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கைக்குழிவு மார்க் பண்ணுங்கள். சில பிளவுசஸில் கைக்குழிவு வந்துட்டு இருக்காது. ஸோ நீங்கள் எப்படி செக் பண்ணி மார்க் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த கைக்குழிவு எங்கே பர்ஃபெக்டாக மார்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சில பேர் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுறீங்க, அப்படி மார்க் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம மேலே ஷோல்டர்லேருந்து ஆம்ஹோல்குள்ளே போகிற இடத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து மார்க் பண்ணிடணும். ஸோ இப்போ உங்களுக்கு ரஃபாக மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ஆம்ஹோல் வளைவு அப்படின்னா சில பேர் இங்கே வரைகிறீங்க, இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. நமக்கு லூசஸ் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருந்து நாங்கள் இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து ஆம்ஹோலுக்காக ட்ரா பண்ணுறீங்க பார்த்தீங்களா கர்வ், இங்கேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இங்கே போகிற இடத்துல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் அந்த வளைவை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு கைக்குழியை வந்து கட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், ஓவராலாக எல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டவுட்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் கிளியர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.